உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122 அதிகாரம் 6 அன்பான மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துன்பங்கள் மற்றும் சவால்களை நான் அறிவேன். நீ ஒவ்வொரு நாளும் போராடி வருகிறாய். வாழ்க்கையின் சுமைகள் உன்னை சோர்வடைய செய்கின்றன. ஆனால் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் உன்னிடம் இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உன்னை ஆதரித்து நிற்பேன். உன் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய நல்லதை கற்பனை செய்ய முடியாது. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்களை தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்வேன். கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே தினமும் பேசும் பொழுது, உங்களுக்கான வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது, என் ஜனமாகிய நீங்கள் அதை கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் பேசும் பொழுது அதை நீங்கள் கேட்க வேண்டும். மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91 அதிகாரம் 1 முதல் 3 அன்பான பிள்ளைகளே, இந்த இரக்கத்தின் காலத்தில் நான் உங்களை இதயத்தால் ஜெபிக்க அழைக்கிறேன். உங்கள் இதயத்தை நேசியுங்கள். எனது அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் வானத்தைத் துளைத்துச் செல்லட்டும். அதன் மூலம் உங்கள் இதயம் கடவுளின் அன்பை அனுபவிக்கட்டும். அவர் உங்களை குணப்படுத்துவதுடன் தனது அளவிட முடியாத அன்பால் உங்களை ஆட்கொள்வார். நான் உன் ஜீவனை பாதுகாக்கும் தேவன். எந்த கஷ்டமும் சோதனையும் உன்னை கெடுக்க முடியாது. என் கரங்களில் நீ நிச்சயமாக பாதுகாப்பாக இருப்பாய். உன் அன்பான குடும்பத்திற்கும் என் ஆசீர்வாதம் உறுதியாக இருக்கும். உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன். உனக்கு தேவையானவற்றை தருகிறேன். உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பானது. உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லுவேன்.